Okay, Kana. Now let us see the grammar. Modal verbs. What do you mean by modal? A modal is a type of helping verb that is used to express ability, possibility, permission or obligation like shall, should, will, would, can, could, may, might, dare, need to, need not to. இந்த need not to உங்களுக்கு கொடுக்கலக்கண்ணா. அதாவது will, would, can, could, shall, should, may, might, must, need to, need not to, did not need to, dare. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப். இது எதுக்காக இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம்னா, எபிலிட்டி அப்படின்னா தன்னுடைய திறமைகள். ஐ கேன் ஸ்விம். அடுத்தது இந்த ஐ கேன் ஸ்விம் அப்படிங்கிறது எபிலிட்டி, என்னால் முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது பாசிபிலிட்டி. கேன் ஐ ஸ்விம் அப்படின்னு கேட்டால் அது பாசிபிலிட்டி. கேன் ஐ ஸ்விம், என்னால் நீந்த முடியுமா, அது பெர்மிஷனுக்கும் கேட்கலாம். பாசிபிலிட்டி, என்னால் முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்குறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஐ கேன் ஸ்விம் அப்படிங்கிற வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்திருந்ததுன்னா அது எபிலிட்டி. இதே கேன் அப்படிங்கிற வேர்ப் மாடல் ஆக்சிலரி வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது பெர்மிஷன். கேன் ஐ ஸ்விம், நீந்தலாமா. ஆர் ஆப்ளிகேஷன் லைக் சேல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், டேர், நீட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா. will you lend me a pen, உங்களுடைய பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா அது பெர்மிஷன். அடுத்தது யூ ஷுட் ஒபே யுவர் எல்டர்ஸ் அப்படிங்கிறது அது ஆப்ளிகேஷன். உங்களுடைய மூத்தோர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆப்ளிகேஷன். அடுத்தது மே கெட் இன் சார் அப்படின்னு சொல்லி கிளாஸில் கேட்குறீங்க, அது பெர்மிஷன். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொன்றும் உண்டு. Modal phrases or semi-modals are used to express the same things as modals, but a combination of helping verbs and preposition out to use to. அதாவது இந்த மாடல் ஃப்ரேசஸ் அல்லது செமி மாடல்னு சொல்லலாம். எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா மாடல்ஸ் எல்லாம் என்ன நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோமோ அதே எக்ஸ்பிரஷனை இந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம். காம்பினேஷனாக ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி, அதாவது ப்ரிப்போசிஷன் அவுட் டு, நீட் டு, யூஸ்டு டு. அதாவது நீட் டு, யூ நீட் டு கோ டு ஃபிலிம் டுடே அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நான் இன்னைக்கு படத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கிள் த மாடல் வேர்ப்ஸ் இந்த லிஸ்ட் கிவன் இன் த பாக்ஸ். இதில் ஹேவ் டு, யூஸ்டு டு, அவுட் டு அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷனோட ஹேவ் அப்படிங்கிறது வேர்பு, டூங்கிறது ப்ரிப்போஷன். அப்போ ப்ரிப்போஷனோட இந்த வேர்பை சேர்த்துனா தான் அது செமி மாடல் வேர்ப். எந்த ஒரு வேர்டும் ப்ரிப்போஷன் இல்லாமல் வந்ததுன்னா அது மாடல் ஆக்சிலரி வேர்ப். அப்போ அந்த அவுட் டு, ஹேவ் டு, யூஸ் டு தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். வி யூஸ் மாடல் வேர்ப்ஸ் டு ஷோ இஃப் யூ பிலீவ் சம்திங் இஸ் சர்டைன், ப்ராபபிள் ஆர் பாசிபிள் ஆர் நாட். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்ம எதாவது சொல்ல விரும்புகிறோம், அது முடியும் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். வி ஆல்சோ யூஸ் மாடல்ஸ் டு டூ திங்ஸ் லைக் டாக்கிங் அபவுட் எபிலிட்டி. இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் டாக்கிங் அபவுட் எபிலிட்டி நம்மளுடைய திறமையை பற்றி பேசக்கூடியதோ, ஆஸ்கிங் பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா தகவல், அனுமதி கேட்கவோ, அல்லது மேக்கிங் தே மே கம் பை கார். எக்ஸாம்பிளுக்கு தே மே கம் பை கார் அப்படின்னா அவர்கள் கார் மூலம் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நாம் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இம்பாசிபிலிட்டி, we can use negative can't or cannot to show that something is not possible. இதில் can't apostrophe to அல்லது can plus not cannot அப்படின்னு யூஸ் பண்ணோம். அடுத்து will not, won't, shall not, shan't, would not, wouldn't, அடுத்து cannot, can't, அடுத்து should not, shouldn't. இந்த நெகட்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாமே இந்த இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டுக்காக நாம் யூஸ் பண்ணலாம். ஓகேயா. நெகட்டிவ் அப்படின்னாவே நாட் அப்படிங்கிற மீனிங், அதை நாட்டுன்னு சொல்லலாம், அல்லது இன்ட்டு அப்போஸ்ட்ரோஃபி டி அப்படிங்கிறதும் அதை சொல்லலாம். ஓகேவாக்கண்ணா. அடுத்தது நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.